ஹலோ ஆல். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நான் ரீசெண்டாக துபாய்க்கு ட்ராவல் பண்ணியிருந்தது தான் ஷேர் பண்ணியிருக்கேன். காலையில் ஒரு 6 o'clock கிளம்பியாச்சு. நமக்கு இங்கேருந்து அபுதாபிக்கு ரீச் ஆகிறதுக்கே ஒரு 2.5 hours கிட்ட ஆகும். ஸோ அபுதாபியிலேருந்து நம்ம துபாய் போகிறதுக்கு அதுக்கு ஒரு 1.5 hour கிட்ட ஆகும். ஸோ டோட்டலாக நமக்கு 3.5 hours ட்ராவல் டைம். ஸோ நம்ம கண்டினியூஸாக ட்ராவல் பண்ண போகிறது இல்லை. அபுதாபியில் கொஞ்சம் அப்படியே ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு அப்புறம் தான் துபாய்க்கு போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா துபாய் அபுதாபிலலாம் நல்ல மழை அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸ்லலாம் வந்திருக்கோம், நியூஸில் கேள்விப்பட்டிருப்பீங்க. நானுமே நம்ம சேனலில் ஷார்ட்ஸ்லலாம் ஷேர் பண்ணியிருந்தேன். அதோட எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ரோடோட 2 சைட் வேஸ்லேயும் உங்களுக்கு தெரியும். யூஸ்வலாக இந்த சைட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரையாக டெசர்ட் ஏரியாவாக தான் இருக்கும். ஆனால் இப்போ ரோடோட 2 சைடுமே நல்ல தண்ணி, ஏதோ கடலுக்கு நடுவில் நம்ம ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி ஒரு நல்ல ஃபீல் இருந்தது. ஆல்மோஸ்ட் ஒரு 2.5 hours ட்ராவலுக்கு அப்புறம் நம்ம ரீச் ஆகிட்டோம். இது மெயின் அபுதாபி சிட்டி கிடையாது, அபுதாபிக்கு முன்னாடியே வர ஒரு சின்ன ஏரியா. இந்த ஊர் பேர் முசஃபா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அபுதாபிக்கு ரீச் ஆகணும் அப்படின்னா இன்னும் ஒரு 35 kilometers எக்ஸ்ட்ரா ட்ராவல் பண்ணணும். பட் நமக்கு அபுதாபியில் அவ்வளோ வேலை இல்லை. இங்கேயே நமக்கு நிறைய தமிழ் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. நாங்கள் நார்த் இந்தியன் ரெஸ்டாரண்ட் தான் போயிருந்தோம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆலு பரோட்டா வாங்கி சாப்பிட்டாச்சு. அப்படியே ஆப்போசிட்டில் டல்மா மால் அப்படின்னு சொல்லிட்டு மால் இருக்குது. அங்கே அப்படியே கொஞ்சம் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் துபாய் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். நான் ஹோம் சென்டர் தான் போயிருந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க. பட் ஆஃபர்ஸில் இருக்கிற ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் காஸ்ட்லி தான். நான் இங்கே மெயினாக கிச்சனுக்கு தேவையான ஒரு சில ஐட்டம்ஸ் தான் வாங்கலான்னு வந்திருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபவுண்டைன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகழகாக வச்சுருந்தாங்க. சீக்கிரமாகவே நானும் வீட்டுக்கு ஒரு ஃபவுண்டைன் வாங்கணும் அப்படின்னு பார்த்துட்ருக்கேன். ஆல்ரெடி புத்தா ஃபவுண்டைன் 2 yearsக்கு முன்னாடி நான் ஒன்று வச்சுருந்தேன். பட் அது என்னன்னு தெரியல, சரியாகவே வேலை செய்யலை, அதை சரி பண்ணவும் முடியல. இந்த ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது. சரி ஃப்ளவர் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம், பிளான்ஸ் எல்லாம் வச்சுக்கலான்னு யோசித்தேன். பட் பார்த்திங்கன்னா 89 dirhams போட்டிருந்தது. அது கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஸோ கிச்சனுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸுமே ரொம்ப நல்லா இருந்தது.
ஹோம் சென்டரில் எப்போவுமே இந்த டின்னர் வேர் செட்லாம் சூப்பராக இருக்கும். காஃபி கப்ஸ், அப்புறம் வந்து சர்விங் பவுல்ஸ், பிளேட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இங்கே என்ன வாங்கினேன் அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு வர வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஷாப்பிங் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இங்கே மால்லையே கஸீபோ அப்படின்னு ஒரு நார்த் இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ அங்கே போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். நாங்கள் என்ன ஆர்டர் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நான், அது கூடவே வெஜ் சீக் கபாப் மசாலா, அப்புறம் ஃப்ரெஞ்ச் ஸ்டைலில் ஒரு பிரியாணி புதுசாக மெனுவில் ஆட் பண்ணியிருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பேபிகார்ன், zucchini, அப்புறம் செர்ரி டொமேட்டோ, ப்ரோக்கலி இதெல்லாமே போட்டு டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இதை ட்ரை பண்ணியிருந்தோம். சூப்பராக இருந்தது. சூப்பராக சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. இப்போ துபாய் போகிறதுக்கு முன்னாடி வேறு ஒரு முக்கியமான இடத்துக்கு நம்ம போக போகிறோம். அது என்ன அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். பாய்.